ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட குலதெய்வம் கோயிலுக்கு தான் போக போகிறோம். வாங்க அதை பார்ப்போம். வீடியோ ஆச்சு எதுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அங்கே போய் நம்ம எதுவும் சமைக்க தேவையில்லை. அக்கா இன்னைக்கு என்னக்கா சமைக்க போகிறீங்க? இன்றைக்கி நம்ம வெஜ்ஜில் சாம்பார், காய்கறி, அப்புறம் சாப்பாடு. ஐயோ ரொம்ப ருசியாக இருக்கும் போலே. வாங்கக்கா சமைக்கலாம். ஏக்கா இப்போ கோயிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால்? ஆமாண்டா, நம்ம சீக்கிரமாக கோயிலுக்கு போகணும். அதான் நான் கிளம்பிட்டேன். பட் என்னக்கா இவ்வளோ சிம்பிளாக வரீங்க, கொஞ்சம் நல்லா கிராண்டாக வாங்க. இல்லைடா, நான் இப்போயே இப்படி தான்டா வருவேன். சரி, மறுநாள் தானே கிராண்டாக வருவோம். ஏன்னா மறுநாள் நம்ம கோயில் திருவிழா. சரிக்கா, நான் போய் படுக்க போகிறேன்க்கா. சரிடா, நீ போய் படு, நான் சமைச்சு கொண்டு வரேன். ஓகேங்க்கா, நான் போயிட்டு வரேன். ஃபஸ்ட்டு அரிசி போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கிளறி தான் தெரியுது. உன் கை தெரியல. ஸ்பூன் எடுத்து நல்லா கழுவிக்கோங்க அரிசியை. அரிசி தனியாக வடிச்சிருங்க. நாங்கள் இந்த மாதிரி இயற்கையாக சமைப்போம். தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அடுப்பை கூட்டிடணும். எடுத்துடணும்ல. சோறு வெந்துச்சோ? நல்லா வெந்திருக்கு. சோறை எடுத்து கீழே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளி நறுக்குவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு பிளேட் வச்சுக்கலாம். அந்த பிளேட்டில் நல்லா ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் எதுக்கும். நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணுவோம். இப்போ நம்ம தோலெல்லாம் ஃபுல்லாக உரிச்சிட்டோம். இப்போ நம்ம கரத்தை ஸ்டீலை வச்சு கட் பண்ணுவோம். நம்ம வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கரத்தை ஸ்டீல் போட்டு தக்காளி கட் பண்ண போகிறோம். நம்ம தக்காளியும் கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சமைக்கிறத பார்ப்போம். நம்ம அடுத்து எண்ணெய் ஊற்றியாச்சு. நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம். நம்ம இப்போ தாளிச்சு கிண்டியாச்சு. தக்காளி தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை இதில் கொட்டி நல்லா கிண்டியாச்சு. நம்ம சமைச்ச கேரியரில் வச்சாச்சு. நம்ம பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு வரலாம். வாங்க. சரி, நான் முன்னாடி போகிறேன் பசங்களா, நீங்கள் பின்னாடியே வாங்க. ஓகேக்கா. வந்தாச்சு கோயிலுக்கு. சாப்பாடு இங்கே வச்சுட்டு சாமிக்கிட்ட போவோம். என்ன பூசாரி காணோம்? நம்மதே பூசை பண்ணணும் போலக்கா. பூசாரி உடம்பு சரியில்லைன்னாங்க. மட்டும் இப்போதைக்கு கொடுக்குறேன். ஏற்றியாச்சு. இந்த மாதிரி தான் எல்லாரும் கும்பிடுங்க பார்ப்பாங்களா? கொஞ்சம் கரெக்டாக வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அக்கா, என் கை சுட்டுருச்சுக்கா. அக்கா, என் கை சுட்டுருச்சுக்கா. நீ எதுக்கு கை வச்சு? எல்லாரும் திணி இருக்குங்கம்மா பூசுங்க. அக்கா, நீங்கள் எனக்கு பூசி விடுங்கக்கா. பெரியவங்க நீங்கள் தான். இந்த ரெட்டு அது நல்ல பாட்டு போடுங்க. விநாயகர் பாட்டு போடு. அக்கா, முருகா பாட்டு போட்டுட்டீங்களா? என்னக்கா அமட்டிட்டீங்க? அக்கா, இந்த பாட்டு முருகன் பாட்டில் போடுங்கக்கா அப்படின்னு நீ சொல்லு. இந்த பாட்டு சொல்கிற மாதிரி. இப்போ நம்ம சாப்பிடுவோம். அக்கா, அதை போய் சாமி கிட்ட போய் வைக்க வேண்டியதானக்கா. ஓகேவா? ஓகே ஓகே ஓகேவா? ஓகே ஓகே ஓகேவா? ஓகே ஓகே. ஏய், அமைதியா இரு. நான் ரொம்ப அழகாக பாருங்க. எனக்கு ரொம்ப போகிறாம பசங்க அமைதியாக. சரி, வாங்க சாப்பிட்லாம். சாப்பாடு சாப்பிடுவோம். ஓகே. அக்கா, எல்லாருக்கும் சாப்பாடு வைங்கக்கா. எனக்கு சாப்பாடு போலியே இருக்கு. சரிடா, போடுறா. நான் ஒரு டான்ஸ் ஆட போறேன்.
எனக்கு சுளுக்கு பிடிச்சிக்கிச்சுக்கா. வயசான காலத்தில் சொல்லு இப்போ சொல்லு. வயசான காலத்தில் இப்படில ஆடினா இப்படி அப்படி என்னக்கா எனக்கு வயசாயிடுச்சு. இலை பிடிட்டு வாங்க. இதுக்கு மட்டும் நீ நல்லா யூஸ் பண்ணுறாங்க. நீ போய் பிடிட்டு அந்த இலைய